அப்படி ஹதீஸு கிடச்சிருச்சுனாலும் என்ன பண்ணுவாங்க, அந்த ஹதீஸுடைய ஊர் கண்டுபிடிக்கக்கூடாது இவங்க. ஏன்னா எதை புரியுதோ புரியலையோ அந்த ஊரை பார்த்து வந்துடுவானே இல்லையா. நம்மளுக்கு குர்ஆன் புரியல, ஹதீஸ் புரியல, இங்கே இவர் இமாம் மாதிரி பிடிச்சிக்கோ, அவ்வளோதான் முடியும், வேலை முடிஞ்சிருச்சு. இல்லை ரொம்ப ஈஸி இல்லை. இஸ்லாம் என்னன்னெலாம் தெரியாது, ஆனால் ரசூலா ஃபாலோ ரசூலா கண்ணு முன்னாடி வந்துட்டாங்கன்னு நமக்கு ஏதாவது தேவையா? நமக்கு எதுவுமே படிக்க தேவையில்லை, ரசூலாவை பார்த்துட்டு சும்மா கட்டுப்பட்டு போயிட்டு இருந்தால் போதும். அது மாதிரி அந்த மாதிரி ஒரு முக்கியமான அடையாளங்கிறதுனால அந்த ஊரை வந்துடைய பேர் வந்து யார், இப்போ நேட்டோவுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய அந்த துருக்கி வந்து இந்த பேர் மாற்றுது. அதோடைய இன்றைய நவீன பேர் வந்து இஸ்தாம்புல். இதோடைய பழைய பேர் என்னன்னு, ஆக்சுவலாக இதோடைய பழைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பைசாண்டியம்ங்கிறது தான் இதோடைய ஒரிஜினல் நேம். இதோடைய பழைய நேம் வந்து கான்ஸ்டான்டினோபிளும் கிடையாது, இதோடைய பூர்வீக நேம் வந்து பைசாண்டியம். இது கிபி 3ஆம் நூற்றாண்டில் தான் வந்து இந்த பைசாண்டியம் மன்னர் கான்ஸ்டான்டினோ அப்படிங்கிறவர் வந்து இந்த ஊரை வந்து மறுபடியும் அதை கட்டமைக்க